இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் தினம் தினம் நடந்துட்டே தான் இருக்கு. அதுல சில விஷயங்கள் ரொம்பவே சிம்பிளா இருக்கும், சில விஷயங்கள் கேட்கவே ரொம்பவே விசித்திரமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விசித்திரமான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு இடத்துல ஒரு கல் இருக்கு அப்படின்னா அந்த கல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்துட்டே இருக்கு. அதாவது அது சின்ன கல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 200 300 கிலோ வெயிட் இருக்க கல் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கு. இது என்ன கதை, ஏது கதை, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி கலிஃபோர்னியாவில் டெத் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸில் வந்து கற்கள் வந்து நிறைய கிடக்கும். என்னென்னா வந்து சின்ன சின்ன கல்லாம் கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய கற்கள். மொத்தமாக வந்து ஒரு கல்லோட வெயிட்டு கிட்டத்தட்ட 200 300 கிலோ வெயிட் இருக்கும். அந்தளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய கல் வந்து ஆட்டோமேட்டிக்காக தினம் நகர்ந்துட்டே இருக்குது. அது நகருது. இது ஒரு நாள் பார்த்தா அந்த கல் இந்த இடத்துல இருக்கும், மறுநாள் பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்கும். எப்படி நகருதுன்னு சொல்கிறேன்னா அந்த கல் நகர்ந்து போகிறதுக்கான தடயங்கள் கூட அந்த இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஹியூமன்ஸ் நகர்த்துறாங்கன்னா அப்படின்னா கிடையாது. சரி, அனிமல்ஸ் ஏதாவது வருதா போகுது அப்படின்னு பார்த்தா அனிமல்ஸ் வரதுக்கான தடயங்களும் அந்த இடத்துல எங்கேயுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏலியன்ஸ் வந்து கல்லை நகர்த்துது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் வந்து காற்று தள்ளுதுன்னு சொல்கிறாங்க. சரி, காற்று தள்ளுதுன்னே வச்சுக்கிட்டா கூட சின்ன கல்லுனா பரவாயில்ல, காற்று ஈஸியாக தள்ளும் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே இருக்க ஒரு கல்லும் கிட்டத்தட்ட 200 300 கிலோ வெயிட் இருக்குது. ஸோ அவ்வளோ கிலோ வெயிட்டை காற்று தள்ளுவோம் அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ இங்கே இருக்க எல்லாருமே சில கதைகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே எல்லாருமே ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே பேசுகிறாங்க, பார்க்குறாங்க. எல்லாருமே சில கதைகள் பேசிகிட்டே இருக்காங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் என்ன தான் நடக்குது, எதனால தான் அந்த கல் ஆட்டப்படியாக நகருது, அது நகர்ந்து போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பாத்துவே இருக்குது. அதாவது நகர்ந்து போன கால தடயங்களும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சரி என்ன இதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கற்கள் மேலெலாம் வந்து ஜிபிஎஸ் வைக்கிறாங்க. ஜிபிஎஸ் மட்டும் இல்லாமல் அந்த கற்களை சுற்றி வந்து டைம் லாப்ஸ் கேமராஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் சரி ஓகே என்னன்னு சொல்லிட்டு கவனிக்கலாம்னு சொல்லிட்டு விடுறாங்க. அதுவும் போகுது. நாட்கள் போக என்ன நடக்குது அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் ஃபைன் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வின்டர் சீசன் ஆகுதுல்ல, இந்த மாதிரி வின்டர் சீசனில் அந்த கற்கள்னு சொல்ல முடியாது, அந்த பாறைகள்ல சொல்ல பிகாஸ் அவ்வளோ வெயிட் இருக்கு. அந்த கற்கள் கீழே வந்து பனிக்கட்டிகள் வந்து கிரியேட் ஆகுமா. அப்படி கிரியேட் ஆகும்போது அந்த பனிக்கட்டி மறுநாள் காலையில் சூரியன் உதயம் எப்போ உருகும். ஸோ அப்படி உருகும் போது அடிக்கிற காற்றுனால அந்த பாறைகள் வழுக்கிட்டு போகுது. அதுவும் வழுக்கிட்டு போகுதுன்னா எடுத்ததும் கிலோமீட்டராக போகணும் அப்படி கிடையாது. இப்போ அது போகிறது வந்து கொஞ்சமாக இன்ச்சஸாக தான் நகரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது நகரத்துக்கான ரீசன் இதுதான். பனிக்கட்டிகள் கிரியேட் ஆகுது, அது மூலமா காற்று வீசவே அந்த பனிக்கட்டிகள் வழிக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து நகருது. இதுதான் வந்து ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே ஃபைன் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன தான் அதை சொன்னாலுமே இருக்கவங்க அதை நம்புறதுக்கு யோசிக்கிறாங்க. பட் சயின்டிஃபிக்கலி யோசிச்சு பார்த்தோன்னா ரிசர்ச்சர் சொல்கிறதும் ஒரு பாயிண்டாக தான் இருக்குது. ஸோ பல வருஷமாக அந்த கற்கள் எப்படி நகருதுன்னே தெரியாமல் இருந்த எல்லாருக்கும் ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் இப்போ இதை எடுத்து சொன்னதுக்கப்புறம் அதாவது இயற்கையாகவே நடக்கிற இந்த மாதிரி அதிசயத்தை வந்து செயற்கையாக யாராலையும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக அவ்வளோ பெரிய பாறைகளை தள்ளணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய மிஷின்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் இயற்கை ரொம்பவே சிம்பிளாக அந்த விஷயத்தை செய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோடு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.